शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्री गुरुभ्यो नमः। यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्। எப்பொழுதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு கீதையில சொல்றார். நம்ம பார்க்கடல்ல ஆதிசேஷன் மேல சயனம் பண்ணிட்டு இருக்கிற மகாவிஷ்ணு தன்னோட புத்திரனான பிரம்மாவிற்கு 4 ஸ்லோகத்துல ஸ்ரீமத் பாகவதத்தோட சாரத்தை சொல்றார். நம்ம போன தடவை அதோட முதல் ஸ்லோகத்தோட சாரத்தை பார்ப்போம். எப்படி பகவான் சிருஷ்டிக்கு முன்னாடியும் சிருஷ்டியின் போதும் சிருஷ்டிக்கு அப்புறமாவும் அவரே இருக்கார் அப்படிங்கறது முதல் ஸ்லோகத்தை பார்த்தோம். இப்ப 2வது ஸ்லோகம். இது 2வது பாகவதத்துல 2வது ஸ்கந்தத்துல 9வது அத்தியாயத்துல 33வது ஸ்லோகம், சதுஸ்லோகில 2வது ஸ்லோகம். இதுல முதல் ஸ்லோகம் எப்படி பகவானோட ஸ்வரூபத்தை சொல்லிட்டோ, ஸ்வரூப லட்சணத்தை பத்தி சொல்லிட்டோ, இந்த 2வது ஸ்லோகம் பகவானோட மாயாவை பத்தி சொல்லுது. மாயா ஸ்வரூபம் எப்படி அப்படிங்கறத பத்தி சொல்லுது. 2வது ஸ்லோகம் எப்படி இருக்குன்னா, ऋतेर्थं यत् प्रतीयेत न प्रतीयेत चात्मनि तद्विद्यादात्मनो मायां यथा भासो यथा तमः. பொருள் இல்லாத இடத்துல தோற்றமும் பொருள் இருக்கிற இடத்துல இருள் மாதிரி தோன்றாமல் இருக்கிறதும் எப்படி ஆத்மாவில எந்த காரணத்தினால இது ஏற்படுறதோ அதை என்னோட மாயை, ஆத்மனோ மாயாம், என்னோட மாயைன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் என்னோட யோக மாயை அப்படின்னு பகவான் சொல்றார். இப்போ நம்ம பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்னு ஒரு வாக்கியம் பிரசித்தமா இருக்கு. சத்து சத்தியம் அப்படின்னா 3 காலத்திலையும் மாறாமல் இருக்கிறது தான் சத்தியமா இருக்கு. அசத்தியம் அப்படின்னு சொன்னா எப்பொழுதுமே இருக்காது, முயல் கொம்பு மாதிரி. மித்யா அப்படின்னு சொல்றதுனால அது சத்தும் இல்லை அசத்தும் இல்லை, இருக்கா மாதிரி தோற்றம் இருக்கு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ இந்த உலகத்தை நம்ம பிரபஞ்சம்னு பார்த்தோம்னா அது நமக்கு இருக்கா மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நம்ம அதுலதான் விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அது சத்தியமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. ஏன்னா இதுக்கும் சிருஷ்டி ஸ்திதி லயம் அப்படிங்கிற நிலைகள் இருக்கிறதுனால. ஆனா பகவானோட ஸ்வரூபம் பார்த்தோம்னா சத்து சித்து ஆனந்த ரூபமா எப்பொழுதுமே ஆத்மஸ்வரூபமா இருக்கிற பகவான் எப்படி இருக்காருன்னா இல்லாதது மாதிரி இருக்கார். இந்த சக்தி எப்படி இருக்கிறது இல்லாமையும் இல்லாதது இருக்கா மாதிரின்னு தெரியறதோ இந்த சக்தி தான் பகவானோட யோக மாயைன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு விஷ்ணு தன்னோட புத்திரனுக்கு சொல்றார். இப்போ இந்த சதுஸ்லோகில முதல் ஸ்லோகம் பார்த்தோம், பகவான் உபதேசம் பண்ற நான் ஆத்மஸ்வரூபமா அனுபவிக்க இருக்கேன் அப்படின்னு சொல்றார். இப்ப 2வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த ஆத்மஸ்வரூபத்தை அனுபவிக்க முடியாம மறைக்கிறது என்னோட மாயை தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இப்படி இருக்கிறது இல்லாம இருக்கா மாதிரியும் இல்லாம இருக்கிறது இருக்கா மாதிரியும் தெரியுது அப்படின்னு பார்த்தானா, இருக்கிற பொருளை மறைக்கிற சக்திக்கு பேர் ஆவரண சக்தின்னு பேர். எப்படி சூரியன் இருந்தாலும் அதுல ஒரு கனத்த மேகம் மூடினா இல்லாதது மாதிரி தெரியறதோ அது. இன்னொரு சக்தி விக்ஷேப சக்தின்னு பேரு. ஒரு கம்மியா வெளிச்சம் இருக்கிற இடத்துல ஒரு கயறு நெளிஞ்சுட்டு இருந்ததுன்னா அதை பார்த்து பாம்புன்னு நினைக்கிறான் இல்லையா, அந்த சக்திக்கு பேரு விக்ஷேப சக்தின்னு பேரு. இந்த மாயா தத்துவம்ங்கிறது ஆவரண சக்தியும் விக்ஷேப சக்தியும் சேர்ந்து உள்ள தத்துவத்தை தான் மாயா தத்துவம் அப்படின்னு சொல்ல வருது. இந்த மாயினாலதான் எல்லாமாகவும் இருக்கிற இந்த பிரம்மத்தை மறைச்சு இல்லாத இந்த பிரபஞ்சத்தை இருக்கிற மாதிரி காமிக்கிறது. இந்த மாயையில இருந்து எப்படி நம்ம விடுபட்டு வெளியில வருது அப்படின்னா அதுக்கும் பகவானே பகவத்கீதையில வழி சொல்றார். தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்தி தே. மம மாயா துரத்யயா, என்னுடைய மாயையானது கடப்பதற்கு மிக அரிது, ரொம்ப கஷ்டம் அதை கடக்கிறது. ஆனேவ ஏ பிரபத்தியந்தே, என்கிட்டயே யாரு பிரபத்தி பண்ணி சரணடைகிறாளோ அவளை நானே இந்த மாயையிலேருந்து தாண்ட வைப்பேன் அப்படின்னு பகவான் சொல்ற. அப்படிப்பட்ட இந்த பகவான் ஹரியோட கடப்பதற்கரிய உள்ள இந்த மாயையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பிரம்ம மோகன லீலை அப்படின்றதுல பார்க்க போறோம். போன வாட்டி பார்த்த மாதிரி பரீட்சித் கேட்ட கேள்வி, எப்படி 5வது வயசுல ஸ்ரீகிருஷ்ணர் பண்ணினத
6வது வயசுல இந்த கோப சிறுவர்கள்லாம் சொன்னார் அப்படின்னு கேட்கிறார். சுகருக்கு இந்த கேள்வி கேட்டோடனே ரொம்ப சந்தோஷம். எப்பவுமே ஒரு குரு தான் சொல்றத புரிஞ்சுட்டு அந்த சிஷ்யன் கேள்வி கேட்டான்னா எப்படி சந்தோஷப்படுறாரோ அப்படி சொல்றாரு. சுகர் ஆரம்பிக்கிறார். 13வது அத்தியாயம் நம்மளோட தசம ஸ்கந்தத்துல ஆரம்பிக்கிறது. சுகர் சொல்ற, சாது பிருஷ்டம் மகாபாக ஸ்வயா பாகவதோத்தம எண்ணூத்தன யசீஷஸ்ய ஸ்ருண்வன்னபி கதாம் முகுஹு. ஹே மகாபாக, ஹே பாகவதோத்தம அப்படின்னு சுகர் பரீட்சித்த கூப்பிடுற. சாது பிருஷ்டம், நல்லா கேள்வி கேட்டிருக்கிற நீ. ஏன்னா பகவானோட கதைகள் கதா முகுஹு திரும்பி திரும்பி சொல்லும் போது புதுசு புதுசா தோணுறது. அதுதானே புராணம். புராட்டி நவக, பழசா இருந்தாலும் ஒரு வாட்டியும் நம்ம சொல்லும் போது நவக புதுசு புதுசா இருக்கே அப்படின்னு சுகர் சொல்ற. இதானா ரொம்ப ரகசியமான விஷயம். ஆனா குரவக ஸ்னிக்தஸ்ய சிஷ்யஸ்ய முக்கியமப்பி குருயுகு, தனக்கு பிடிச்ச குரு சிஷ்யன் கிட்ட குருவானவர் ரகசியமா இருந்தாலும் சொல்லிதான் இருப்பார். அந்த மாதிரி சுகர் ஆரம்பிக்கிறார். எப்படி யமனோட வாயிலிருந்து அகாசுரன், யமன் மாதிரி வந்த அகாசுரனோட வாயிலிருந்து தன்னோட சகாக்களை காப்பாற்றி பகவான் யமுனையோட மணல் திட்டுக்கு அழைச்சின்னு வர. அவர் சொல்றாரு, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு, சுத்தமா இருக்கு, ரம்யமா இருக்கு, நம்ம இங்கேயே உட்கார்ந்து எல்லாருமா சாப்பிடலாம். வனபோஜனத்துக்கு தானே இவ கிளம்பி வந்தா இல்லையா, சோ நம்ம இங்கேயே உட்கார்ந்து சாப்பிடலாம், கன்றுகளுக்கு எல்லாம் தண்ணீர் குடிக்கவும் இடம் இருக்கு, நம்ம இங்க சாப்பிடலாம்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுறாளாம். அதுக்கு பட்டத்திரி நாராயணியத்துல கேக்குறார், சுகாசனம் த்விஹ தவ கோப மண்டலே மகாசனாத் பிரியமிவ தேவ மண்டலே அப்படின்னு. இந்த கோபலோகத்துல சந்தோஷமா நீங்க சாப்பிடுறது தேவ மண்டலத்துல யாக ஹவிச உண்றதை விட பிரியமா இருக்கு போல இருக்கா அப்படின்னு கேக்குறார் பகவானை பார்த்து பட்டத்திரி. இதையே நம்மளோட பாகவதத்துல ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம் இருக்கு. பிப்ரத்வேணும் ஜடர பட்டயோஹோ ஸ்ருங்கவேத்ரே ச கக்ஷே வாமே பாணௌ மஸ்ருணகவலம் தத்தலானங்குலீஷு திஷ்டன் மத்யே ஸ்வபரி சுஹ்ருதோ ஹாசயன் நர்மபிஸ்வைஹி ஸ்வர்கே லோகே மிஷதி புபுஜே யஜ்ஞபுக் பாலகேலிஹி. ஜடரபட்டயோகோ வேணும், தன்னோட இடுப்போட உடையில அவர் புல்லாங்குழல வச்சுருக்க, கையில மசுரண கவலம் தயிர் சாதம், அங்குலீஷு தத்தலானி விரல்ல எல்லாம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கும் கையில வச்சுட்டு எப்படி உட்காந்துருக்காரு. அவரை சுத்தி அவரோட சகாக்கள் எப்படி தாமரையில நடுவுல கருவண்டு மாதிரியும் சுத்தி இருக்கிற சகாக்களோட இவர் பகவான் உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு சந்தோஷமா உட்கார். யஜ்ஞபுக்கா இவர் யஜ்ஞ போக்தாவா இருக்கிற கிருஷ்ணர் தேவர் இப்படி சாப்பிடுறத தேவர்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது பகவான் போஜனம் பண்றார். இதே நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே ஒரு நாமா இருக்கு, யஜ்ஞபுஜே நமஹா அப்படின்னு. இப்ப எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும் போது அவ சகாக்கள் எல்லாம் பாக்குறா, நம்ம கன்றுகள் எல்லாம் எங்கேயோ புல் மேயறதுக்கு ரொம்ப தூரத்துல போயிடுறதுன்னு பயப்படுறா. அப்ப பகவான் சொல்றார், பயத்ராத்தா இல்லையா பகவான், அவர் சொல்றார், பயப்படாதீங்கோ, நான் போய் கன்றுகள் எல்லாம் கூட்டின்னு வரேன், நீங்க எல்லாம் சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்றார். சோ பகவானும் போயிட்டு இந்த கன்றுகள் எங்க போயிருக்கு, மலை குகை புதர் எல்லா இடத்துலயும் சேர்க்கிறார். இந்த நேரத்துல தேடிட்டு இருக்காரு அவர். அப்போ அகாசுர மோட்சத்தை பிரம்மா பார்த்தாரு தன்னோட சத்தியலோகத்தில இருந்து. சோ பார்த்துட்டு அவருக்கு தோணுறது, ஸ்ரீகிருஷ்ணனோட மகிமையை நான் பார்க்கணுமே, அந்த கன்று, அதனால என்ன பண்ணலாம், அந்த கன்றுகளையும் அந்த கோப சிறுவர்களையும் இவர் வேற ஒரு இடத்துல கொண்டு போய் மறைச்சு வச்சுடுறார். ஸ்ரீகிருஷ்ணனும் அங்கெல்லாம் தேடிட்டு திரும்பி இந்த மணல் திட்டுக்கு வந்து பார்த்தா தன்னோட சகாக்களை எல்லாம் காணவே இல்லை. அப்போ பகவானுக்கு தெரிஞ்சுடுறதோ இது பிரம்மதேவன் செஞ்ச செயல்தான்னு தெரிஞ்சுட்டு அவர் என்ன பண்றாராம், ததः கிருஷ்ணம் முதம் கர்த்தும் தன்மாத்ருணாம் ச கஸ்யச உபயாயிதமாத்மானம் சக்ரே விஸ்வகிருதீஸ்வரஹ. மாத்ருணாம் முதம் கர்த்தும் கஸ்யச, கஹ அப்படின்னா பிரம்மா, அந்த அம்மாக்களுக்கும் அந்த சிறுவர்களோட தன்னோட சகாக்களோட அம்மாக்களுக்கும் பிரம்மாவிற்கும் சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக கிருஷ்ணஹா, அவர் எப்படிப்பட்டவர், விஸ்வகிருத், இந்த விஸ்வத்தையே சிருஷ்டி பண்ணவர் என்ன பண்றாராம், ஆத்மானம் தன்னையே உபயாயிட்டும் சக்கரே கன்றுகளாகவும் கோப சிறுவர்களாகவும் செய்யறாராம். அப்ப எப்படி இருக்குன்னா ஒரு மதுரை கீதம் வருது, எங்கும் கண்ணன் எதிலும் கண்ணன் அங்கும் கண்ணன் இங்கும் கண்ணன், எல்லா இடத்துலயும் கண்ணனாவே இருக்காராம். பாரதியாரோட ஒரு பாட்டு கூட இருக்கு இல்லையா, காக்கை சிறகினிலே நந்தலாலா, அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் கிருஷ்ணர் தான் தெரியறார். யாவத் வத்சபவத்ச கால்பகவபுஹு யாவத் கராங்கிரியாதிகம் யாவத் யஷ்டி விஷாண வேணுதல யாவத் விபூஷாம்பரம் யாவத் சீலகுணாபிதாகிருதிவயோ யாவத் விஹாராதிகம் சர்வம் விஷ்ணுமயம் கிரோங்கவதஜஹ சர்வஸ்வரூபோ பபௌ.
இந்த கன்றுகளை மேய்க்கிற அந்த சகாக்களும் எவ்வளவு சிறிய உடலோ, அவர்களோட கை, கால், கொம்பு, புல்லாங்குழல், அவர்களோட அலங்காரங்கள், வஸ்திரங்கள், குணம், பெயர், வடிவு எல்லாமாகவும் கிருஷ்ணரே ஆயிடுறாராம், அப்படியே அவரோட சொரூபத்துல. ஆனா கிருஷ்ணர் எப்படிப்பட்டவர்? அஜக, அவருக்கு பிறப்பே கிடையாது. ஆனா இதே மாதிரி தன்னை சிருஷ்டி பண்ணிக்கிறார் அவர். சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து அப்படிங்கிற அந்த வசனத்திற்கு ஏற்ப எல்லாமே விஷ்ணுமயமா ஆயிடுறது. எல்லாருக்கும் ஆத்மாவா இருக்கிற பகவான் தானே கன்றுகளாகவும் சிறுவர்களாகவும் ஆகி திரும்பி போறாராம். எந்தெந்த கன்று எந்தெந்த தொழுவத்துக்கு போகணுமோ அங்கங்க போயிடுறது, எந்தெந்த குழந்தை எந்தெந்த அம்மா கிட்ட போகணுமோ அங்கங்க போயிடுறதுதான். இந்த புல்லாங்குழல் குரல் கேட்டவுடனே, சத்தத்தை கேட்டவுடனே அம்மாக்களுக்கெல்லாம் குழந்தைகள் வந்திருக்கேன்னு ஆசையா ஓடி வந்து அவளுக்கு இன்னும் அன்பு ஜாஸ்தியாகி தன் குழந்தைகளை அப்பாலூட்டி சீராட்டி வச்சுக்கிறாளாம். இந்த பசுக்களும் என்ன பண்றதான், தன்னோட கன்றுகளை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயி பால் கொடுத்துன்னு இருக்கான். அப்போ எப்படி சந்தோஷப்படுறா அப்படின்னு நாராயணியத்துல 52வது தசகத்துல பட்டத்திரி சொல்றார். ஜீவம் ஹி கச்சித் அபிமான வசாத் ஸ்வகீயம் மத்வா தனூஜயதி ராகபரம் வஹந்த்யஹ ஆத்மானமேவது பவந்தம் அவாப்ய சூனும் பிரீத்திம் யயுர்ன கியதீம் வனிதாஸ்ச காவஹ. யாரோ ஒரு ஜீவனை நம்ம குழந்தையா பெற்ற உடனே அது மேல நமக்கு அபரிமிதமான ஒரு அன்பு வருதே, அப்படி ரொம்ப ஆசை இருக்கும் போதே இந்த கோபிகைகளுக்கு சொந்த ஆத்மாவே அந்த பகவானே பிள்ளையா பிறக்கும் போது அந்த பசுக்களுக்கும் அவரே கன்றா இருக்கும் போது என்னதான் ஆனந்தம் அடைஞ்சிருக்க மாட்டார்கள் அப்படின்னு கேட்கிறார் பட்டத்திரி. இந்த பிரம்மானந்தத்தை அனுபவிக்கணும்னா கிருஷ்ணரை ஆராதிச்சு அவர் மேல பக்தி இருந்தா மட்டுமே முடியும். ஆனா பகவானுக்கு மட்டும் நான் இவளோட குழந்தை, இவள் தான் என் தாய் அப்படிங்கிற மோகம் இருக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லப்படுறது. இப்படி ஒரு வருஷ காலம் பகவான் கிருஷ்ணர் தன்னைத்தானே விளையாடிந்து தன்னைத்தானே காப்பாத்திந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலம் முடிய போகுது. அப்போ ஒரு வருஷம் முடிய இன்னும் ஒரு 5-6 நாள் இருக்கும்போது ஒரு நாள் கிருஷ்ணரும் பலராமனும் கன்றுகளைய மிச்ச சகாக்களோட வனத்துக்கு போறாங்க மேய்க்கிறதுக்காக. அப்போ பசுக்கள் எல்லாம் அங்க எப்படின்னா பசுக்கள் பெரிய கோபர்கள் எல்லாம் பசுக்களை கூட்டிட்டு மேய்க்க போவா, கன்றுகள் எல்லாம் குழந்தைகள் கிட்ட அனுப்பி விடுவா. அப்ப இந்த பசுக்கள் எல்லாம் கோவர்தன மலை கிட்ட மேய்ஞ்சின்னு இருக்கு. அங்கேருந்து பாக்குறது தன்னோட கன்றுகள் தெரியறதான். உடனே மலை மேலேந்து ஓடி வந்து தன்னோட கன்றுகளை பாக்குறதுக்காக திமிரெண்டு ஓடி வருதான். கோபர்களால கட்டுப்படுத்தவே முடியலையாம். அவர்களுக்கு கோபம் வருது, என்ன இது இந்த பசுக்கள் இப்படி ஓடுறது. சோ அவளும் பின்னாடியே துரத்தின்னு வந்து பார்த்தா அங்க தன்னோட குழந்தைகளை பாக்குறாங்க. குழந்தைகளை பார்த்த உடனே ஒரு அபரிமிதமான அன்பு வந்து அவளுக்கு ஏன் நம்ம இப்படி கோவப்பட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிறாராம். இதெல்லாம் பார்க்கும்போது பலராமனுக்கு ஒண்ணுமே புரியலையாம். என்ன இது, இந்த பசுக்களுக்கும் இந்த கோபர்களுக்கும் குழந்தைகளை பார்த்தா இவ்வளவு அன்பு பெருகிறதே, இந்த ஆத்மஸ்வரூபமா இருக்கிற கிருஷ்ணர் இடத்துல பிரேம ஜாஸ்தியா இருக்குமே, எனக்குமே இவாளை பார்த்தானா இந்த கோபிகள் இந்த கோபர் சிறுவர்களையோ இந்த பசு கன்றுகளை பார்த்தா எனக்குமே ரொம்ப ஜாஸ்தி அன்பு வருதே, என்னத்தினால அப்படின்னு கேக்குறா அப்படின்னு நினைச்சுக்கிறார் பலராமன். கேயம் வா குத ஆயாதா தைவி வா நார்யுதாசுரி பிராயோ மாயாஸ்து மே பர்த்துஹு நான்யாமேபி விமோகினி. இயம் மாயாக்கா, இது என்ன மாயையா? குதஹ ஆயாத்தா, எங்கிருந்து வந்தது இது? தெய்வீ வா, ஒருவேளை தேவர்களால ஏவப்பட்டதோ, வா நாரி இல்ல மனிதர்களால ஏவப்பட்டதோ, உத ஆசுரி இல்ல அசுரர்களால வந்ததோ, மே அப்படி விமோகினி, என்ன கூட இந்த மாதிரி விமோகம் பண்ண வைக்கிறது மோகிக்கிறது இதெல்லாம் நிச்சயமா பர்த்து இந்த ஸ்ரீகிருஷ்ணனோட வேலையா தான் இருக்கணும் அப்படின்னு ஆலோசிச்சு பலராமன் தன்னோட ஞான திருஷ்டியில பாக்குறார். எல்லாமே கிருஷ்ணரா தெரியறது அவருக்கு. அது எப்படின்னு கேட்க கிருஷ்ணரும் இந்த பிரம்மா பண்ணின வேலைகளை எல்லாம் சொல்றார். இப்படி ஒரு வருஷம் ஆனது. பிரம்மாவோட கால அளவுப்படி அவருக்கு அது ஒரு துருட்டி தான். சரி வந்து பாக்குறாரு என்ன நடக்கிறது இங்க, இந்த குழந்தைகள் இல்லாம கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னு வந்து பார்த்தா கோப சிறுவர்களோட விளையாடிட்டு இருக்கிற கிருஷ்ணரை பாக்குறார். இது எப்படி எல்லா கன்றுகளும் எல்லா குழந்தைகளும் நான் அங்க மாயப்படுக்கையில படுக்க வச்சிருக்கேனே, அவ எழுந்திருக்கலையே, அங்கேயே தானே இருக்கா, அப்ப எப்படி இந்த கோகுலத்துல இந்த குழந்தைகள் எல்லாம் இருக்குன்னு பாக்குறாரு, யோசிக்கிறார். அவருக்கு ஒண்ணுமே புரியலையா. இந்த இந்த குழந்தைகள் எல்லாம் இங்க ஒண்ணு பார்த்தா அவரால் வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியலையா. 6 வித்தியாசம் இல்ல, ஒரு வித்தியாசம் கூட பிரம்மாவால கண்டுபிடிக்க முடியலையா. ஏவம் சம்மோகயன் விஷ்ணும் விமோகம் விஸ்வமோகனம் ஸ்வயைவ மாயையா ஜோபி ஸ்வயமேவ விமோகிதஹ. ஏவம் அஜஹ, இப்படி பிறப்பில்லாத அந்த பிரம்மா விமோகம், அவருக்கு மோகமே கிடையாது, ஆனாலும் விஸ்வமோகனம் உலகத்தை மோகிக்க செய்யற அந்த விஷ்ணுவை நம்ம மோகிக்கணும் அப்படின்னு இவர் முயற்சி பண்ணினா தாமே மோகம் அடைந்தார் அப்படின்னு பாகவதத்துல சொல்லுறது. பிரம்மா பார்த்துட்டு இருக்கும் போதே என்ன ஆச்சா, நாராயணியத்துல சொல்றார். வருஷாவதௌ நவ புராதன வத்சபாலான் திருஷ்டுவா விவேகமஸ்ருணே துருஹிணே விமூடே
பிராதீதிருஷ பிரதினவான் மகுதாங்கதாதி பூஷாஞ்சதுர்புஜயுஜ சஜலாம்புதாபான். புதிய அந்த கோப சிறுவர்களும் கன்றுகளும் இவர் பார்த்துட்டே இருக்காரா, எல்லாரும் அப்படியே கருமேகம் போல கருத்து அந்த கலர்ல வந்துடுறாளாம். 4 புஜங்கள் வரதான், சங்கு சக்கரம் கதை தாமரை எல்லாம் கையில இருக்கான். அப்புறம் கிரீடம் குண்டலம் வைர மாலைகள் முத்துஹாரம் வனமாலை எல்லாம் ஸ்ரீவத்ச மருவோட சேர்ந்து இருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் பிரகாசிக்கிறாளாம். இத பார்த்துட்டு பிரம்மாக்கு ஒண்ணுமே புரியலையா. ஒரு ஒரு உருவத்திலையும் ஒரு புழு முதல் பிரம்மா வரை எல்லாமே இருக்கான். ஒரு ஒரு கன்றுலயும் ஒரு ஒரு அந்த சிறுவர்களையும் எல்லாரையும் பாக்குறாராம் பிரம்மா. தான் இங்க இருக்கோம், ஆனா அந்த பிரம்மா அங்க தன்னை பிரம்மாவா ஒரு ஒரு சிறுவர்களையும் ஒரு ஒரு இதுலயும் பாக்குறாராம். இத ஸ்ரீமத் பாகவதத்துல இது ரொம்ப விஸ்தாரமா இத பத்தி சொல்லியிருக்கு. இதுல ஒரு ஸ்லோகம் பார்த்தோம்னா, சத்ய ஜானானந்தானந்த மாத்ரைகர சமூர்த்தய அஸ்பிருஷ்ட பூரி மாஹாத்மியா அபிஹ்யுபனிஷத்ருஷாம். சத்ய ஞான ஆனந்த அனந்த மாத்ரைக ரசமூர்த்தய, சத்தியஸ்வரூபமாகவும் ஞானஸ்வரூபமாகவும் ஆனந்த வடிவமாகவும் அனந்தமாகவும் உள்ள மூர்த்திகளை எல்லாம் எப்படி பார்க்க முடியும்னா, உபனிஷத் ஞானத்தாலேயே தெரிஞ்சுட்டு இருக்கிற தத்துவ ஞானிகளுக்கு கூட கொஞ்சம் அறியறது, அவரோட மகாத்மியத்தை அறியறது கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன ஆச்சரியம், அப்படி இவர்கள் இருக்காரு அப்படின்னு பிரம்மா பாக்குறார். ஏவம் சகிருத்த தர்ஷாஜஹ பரபிரம்மாத்மனோகிலான் யஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி சச்சராச்சரம். யஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி, முண்டகோபனிஷத் வாக்கியத்தை இங்க போட்டிருக்கார். எந்த ஒரு பரபிரம்மத்தோட ஒளியினால சூரியன் சந்திரன் இந்த சராச்சரத்தோட கூடின இந்த உலகம் பிரகாசிக்கிறதோ அப்படி பரபிரம்ம சுரூபமா இருக்கிற எல்லாரையும் பாக்குறார் இந்த பிரம்மா. இது நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல கூட பாக்குறோம் இல்லையா. தியௌச சந்திரார்க்க நக்ஷத்ராகம் திஷோ பூர் மகோததிஹி மகாதேவ் வாசுதேவஸ்ய வீரியேன வித்ருதானி மகாத்மனஹா அப்படின்னு. பிரம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். அதனால அவர் அசைவற்று நிக்கிறார். எப்படி அவர் நினைச்சா நம்ம மோகிக்க செஞ்சிடலாம், ஆனா ஒரு சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கோட பிரகாசம் எங்க தெரியும். இப்படி அவருக்கு மனசு வாக்குனால எட்ட முடியாத மகிமையுடையவரையும் ஸ்வப்பிரகாச வடிவம் உள்ளவராயும் பிரம்மத்தை தவிர மிச்ச எல்லாத்தையும் நேத்தி நேத்தி இது இல்ல இது இல்லன்னு சொல்லிட்டு தள்ளப்பட்டு அந்த உபனிஷத்துக்குனால மட்டுமே அறியக்கூடிய அந்த பரமாத்ம சுரூபத்துல இருக்கிற இவரை பார்த்து இவரை நம்ம போய் மோகமடைய வச்சோமே அப்படின்னு நிக்கிற பிரம்மதேவர் தானே மயங்கி நின்னாராம். அவரால கூட பார்க்க முடியாம அப்படியே மௌனமா கிருஷ்ணர் பக்கத்துல வந்து நிக்கிறார். ஆனா பரமாத்மா ஆன கிருஷ்ணர் என்ன பண்றார், உடனே அந்த மாய திரைய விளக்குறார். அப்பதான் பிரம்மதேவருக்கு இறந்தவன் எழுந்தா எப்படியோ அப்படி எழுந்து கண்களை திறந்து இந்த உலகத்தை பாக்குறாராம். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஈஸ்வர அனுகிரகம் இருந்தாதான் நம்ம மாயாவை நம்மளால கடக்க முடியும். மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயாம் ஏஷாம் தரந்திதே அப்படின்னு சொல்றது உண்மையாகிறது. அப்போ பகவான் பிரம்மதேவர் உலகத்தை பார்த்தா எல்லா இடத்துலயும் பிரியமான வஸ்துக்கள் நிறைந்த பிருந்தாவனத்தை பாக்குறாராம். அது எப்படி இருக்குன்னா, எத்திர நைசர்க துர்வைராஹா சஹா சந்திர மிருகாதயஹ மித்ராணி வாஜிதாவாச திருதருட்கர்ஷகாதிகம். நித்திய வைரிகளா இருக்கிற பாம்பு கீரி எலி பூனை அதெல்லாம் கூட மித்ராணி ரொம்ப நண்பர்கள் மாதிரி இருக்கிற இடம் இது. ஏன்னா எங்க வந்து ஸ்ரீகிருஷ்ணர் இருக்காரோ அங்க கோபம் மோகம் அப்படிங்கிற துர்குணம் எல்லாம் மறைஞ்சு இருக்கா மாதிரி இருக்கு. அப்ப பார்த்தா கையில தயிர் சாதத்தை வச்சிருந்து இவர் மட்டும் குழந்தையாவும் மிச்சம் எல்லாம் அந்த சங்கு சக்கர கதாதாரியா இருக்கிறதா இவர் பாக்குறார். அப்ப இவரே பரபிரம்மம் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணரை பார்த்துட்டு எப்படி இருக்காருன்னா, அவர் முன்னாடி மாதிரியே தன்னோட சகாக்களையும் கன்றுகளையும் தேடுறதா மாதிரி பாக்குறாரு இவர். அப்படி பார்த்த உடனே பிரம்மதேவர் என்ன பண்றாரு, தன்னோட அன்னப்பறவை வாகனத்துல இருந்து இறங்கி வந்து கனக தண்டமிவ, எப்படி ஒரு தண்டவத்து ஒரு தங்கத்தடி நிக்க வச்சா அது எப்படி தடால்னு விழுமோ அந்த மாதிரி உடலை பூமியில போட்டு தன்னோட 4 கிரீடங்களும் கிருஷ்ணரோட பாத தொடர மாதிரி வணங்கி ஆனந்த கண்ணீரால அவர் அபிஷேகம் பண்றாராம். உத்தாயோத்தாய கிருஷ்ணஸ்ய சிரஸ்ய பாதயோः பதன் ஆஸ்தே மஹித்வம் பிராக்திருஷ்டம் ஸ்மிருத்வா ஸ்மிருத்வா புனః புனः. சிரஸ்ய ரொம்ப காலம் அவர் காலில் விழுந்து விழுந்து பண்றார். அப்ப உத்தாய அவரை எழுப்பி விடுறார் கிருஷ்ணரும். புனகா புனகா பத்தன் திரும்பி திரும்பி அவர் விழுறார் கிருஷ்ணரோட காலில். பகவானுடைய மகிமையை நினைச்சு அவர் மெய் மறந்து நிக்கிறாராம்.
நம்ம குருவுக்கு நம்ம என்ன நம்ம பிரதி உபகாரம் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா நமஸ்காரம் ஒண்ணுதான் நம்மளால செய்ய முடியும். அதேதான் பிரம்மாவும் இப்ப கிருஷ்ணருக்கு செய்யறாராம். பிரம்மா மெதுவா எழுந்து கண்ணை தொடச்சுன்னு ரொம்ப வினயத்தோட கைய கூப்பிட்டு தழுத்தழுத்த வார்த்தைகள்ல சொல்ல ஆரம்பிக்கிறார். இதுதான் பிரம்மஸ்துதி அப்படின்னு ரொம்ப போற்றப்படுற ஸ்துதி. இது 14வது அத்தியாயத்துல ஆரம்பிக்கிறது. பிரம்மா ஸ்துதி பண்றார். ஹே கிருஷ்ணா, நீல மேக சியாமளனா இருக்கிற நீ, மின்னல் மாதிரி வஸ்திரம், குண்டலங்கள், மயில் தோகையோட பிரகாசிக்கிற நீ, கையில தயிர் சாதத்தோட வஸ்திரத்துல புல்லாங்குழல் எல்லாம் வச்சுட்டு இருக்கிற ஒன்ன நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்ற. எப்படி ஒரு நல்ல சத்சங்கம் இருந்தா அப்ப அதனால அந்த கதையினால நம்மளோட தனு, நம்மளோட உடம்பு, வாக்கு, மனசு எல்லாம் ஒரே இடத்துல இருந்து பூஜை பண்ணிட்டு இருக்க முடியறதோ அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு தானே ஹே கிருஷ்ணா நீ ஜெயிக்கப்படுகிறாய் அப்படிங்கிற. வெறும் ஞானத்தினால ஒண்ணு முடியாதே, அந்த பக்தி இருந்தா தானே முடியும் அப்படின்னு சொல்ற. ஸ்ரேயஸ்ருதிம் பக்தி முதஸ்யதே விபோ क्लिश्यन्ति ये केवल बोधलब्धये तेषाम् असौ क्लेशल एव शिष्यते नान्यद्यथा स्थूल तुषावघातिनाम्. மோட்சத்தை தர உங்ககிட்ட இருக்கிற பக்தியை விட்டுட்டு வெறும் ஞானத்தை மட்டும் அடையணும் அப்படின்னு யாராவது கஷ்டப்பட்டா அது இந்த நெற்பதிர மட்டும் குத்துறவங்களுக்கு சமானமாயிடும். நெல்ல குத்தினா தானே அரிசி கிடைக்கும். அதுல வெறும் நெற்பதிரை மட்டும் குத்திட்டோம்னா கஷ்டம் மட்டும்தானே மிஞ்சும் அப்படிங்கிற. பெரிய நிபுணர்களா இருந்தாலும் அவளால இந்த ஆகாசத்துல உள்ள நட்சத்திரங்களையோ பூமியில உள்ள தூசியோ கூட எண்ணிடலாம். ஆனா லோக க்ஷேமத்திற்காக அவதாரம் செய்யற உங்களோட குணங்களை யாரால கணக்கு பண்ண முடியும்? அப்படி யாருக்கு அந்த கணக்கு பண்ற சக்தி இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அவர் அப்புறம் சொல்றாரு, பசேஷமே நாரியம் அனந்த மாத்யே பராத்மனி त्वय्यपि மாயினி மாயாம் விதத்யேக்ஷிதம் ஆத்ம வைபவம் யஹம் கியானைச்சமிவாச்சிஷனௌ. ஹே ஈஸ்வரனே, மே அனாரியம் பஷ்ய, என்னோட இந்த தவறை நீங்க பாருங்க. நான் என்ன நினைச்சேன், நான் இன்னும் பெரிய இந்த சிருஷ்டி பண்றதுன்னா அப்படின்னு நினைச்சிட்டேன். ஆத்யம் அனந்தம் மாயினி, நீதான் முதலாகவும் முடிவாகவும் மாயாவிகளுக்கெல்லாம் மாயாவியா இருக்கிற ஒன்ன, பரமாத்மாவா இருக்கிற உன்கிட்ட என்னோட மாயையை பிரயோகித்து பார்க்க ஆசைப்பட்டேனே, அதுல இருந்து உண்டான ஜுவாலையினால எனக்கு காரணமா உங்கள்கிட்ட இருந்து தானே நானே வந்தேன். கிருஷ்ணர் பகவான் கிட்ட இருந்து தானே நான் வந்தேன். உங்கள்கிட்ட இருந்து வந்த நான் போய் உங்களையே சோதிக்கணும், மோகம் பண்ண வைக்கணும்னு நினைச்சேனே, அதுல நான் எம்மாத்திரம் அப்படிங்கிற. ஏன்னா நான் ஜெகத் சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு நினைச்சு குருடனா போயிட்டேன். உங்களோட மகிமைய தெரியல. அந்த அபிமானத்தினால செஞ்ச தவிர நீங்க தான் எனக்கு மன்னிச்சு கிருபை புரியணும் அப்படிங்கிற. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். உட்சேபணம் கர்ப்பகதஸ்ய பாதயோஹோ கிம் கல்பதே மாதுரதோக்ஷ ஜாகசே கிமஸ்தி நாஸ்தி வியபதேஷ பூஷிதம் தவாஸ்தி குக்ஷே கியதப்யனந்தஹ. கர்ப்பத்துல இருக்கிற சிசு தன்னோட காலால உதைச்சதுன்னா அந்த அம்மா அதை குத்தம்னு நினைக்க மாட்டாளே. அப்போ ஞான கண்ணால கிம் அஸ்தி நாஸ்தி, எது இருக்கு இல்லன்னு தெரிய முடியும். ஞான கண்ணால மட்டும்தான் தெரிய முடியுமே. அந்த மாதிரி உன்னோட வயிற்றுல இல்லாத வஸ்து வெளியில வேற ஏதாவது இருக்க முடியுமா அப்படின்னு கேக்குற. இந்த அவதாரத்துலதான் இந்த கிருஷ்ணாவதாரத்துலதான் அவர் உலகம் முழுக்கும் பிரகாசிச்சுட்டு இருக்கா மாதிரி அவர் நமக்கு தெரியறது. எப்படி யசோதாவுக்கே நீங்க காமிச்சீங்களே, வாயில இந்த விஸ்வரூபத்தை காமிச்சீங்களே, அப்படிப்பட்ட தோற்றம் மாயைன இல்லாம வேற எப்படி பொருந்தும் அப்படிங்கிறார். மாயையா வினாக்கியம் அப்படின்னு கேக்குறார். உங்களோட ஸ்வரூபம் தெரியாதவர்களுக்கு தான் உங்களோட மாயையினால சிருஷ்டிகர்த்தாவா ரஜோகுணத்துல பிரம்மா மாதிரி நானும், உலகத்தை காப்பாத்ததுனால சத்துவகுணத்துல உங்களை மாதிரியும், பிரளயத்துல தமோ குணத்தினால ருத்ரன் போலவும் நீங்க தோன்றுறீர்கள். ஆனா அது மாதிரி இல்லையே அப்படின்னு கேக்குறார். இந்த ஜெகத்தோட ஸ்வரூபம் பத்தி சொல்றார். தஸ்மாதிதம் ஜெகதசேனம் அசத் ஸ்வரூபம் ஸ்வப்னாதமஸ்ததிஷணம் புரு துக்கம் त्वय्येव नित्य सुखबोध तनावनन्ते मायात उद्यतपि यत्सदिवावभाति. இதம் ஜெகத்து ஸ்வப்னநாபம் அசத் ஸ்வரூபம். இந்த ஜெகத் எப்படி இருக்குன்னா ஸ்வப்ன சமானமா இருக்கு, உண்மையே இல்ல, அசத் ஸ்வரூபமா இருக்கு. ரொம்ப விபரீத தோற்றம் உள்ளது, துக்கம், ரொம்ப துக்கம் தரதா இருக்கு. ஆனாலும் மாயாத்தக, உன்னோட மாயையிலேருந்து அது தோன்றுறது. யாரோட அதிஷ்டானமா தோன்றுறதுன்னா என்னைக்குமே அழிவில்லாத சுகரூபமாவும் ஞான ரூபமாவும் இருக்கிற மாதிரி இருக்கிற உங்களோட அதிஷ்டானத்துல தோன்றதுனால இந்த உலகமும் மெய் மாதிரி தோன்றுகிறதோ அப்படின்னு கேக்குற. இதே நம்மளோட பஜகோவிந்தத்துல பார்த்தா ஆச்சாரியால் சொல்றார்,
கஸ்த்வம் கோஹம் குத ஆயாதஹ காமே ஜனனி கோமே தாதஹ இதி பரிபாவய சர்வமசாரம் விஸ்வம் த்யக்த்வா ஸ்வப்ன விசாரம். இந்த விஸ்வத்தை ஸ்வப்னம்னு நினைச்சுக்கோன்னு அதுல அவ்வளவு சிம்பிளா அவர் சொல்லிட்டு போயிட்டார் நமக்கு பகவத்பாதா. பகவானும் பிரம்மாவும் பிரம்மதேவரும் பகவான துதிக்கிறார். நீதான் புராணஹா, இந்த காரிய பிரபஞ்சத்தை இருக்கும் போதே முன்னாடியா காரியமாவே நீதான் இருந்த, ஆத்யஹா காரணமாகவும் நீயாதான் இருக்க, நித்யஹா சனாதனமா இருந்துட்டு வரதும் நீதான், அனந்தஹா அளவற்ற சக்தியுடையவரும் நீங்கள் தான், புருஷஹா அக்ஷரஹா அழிவே இல்லாதவர், பூர்ணஹா நிறைந்தவர், முக்தஹா நிரஞ்சனஹா எதையும் ஒட்டின்னு இருக்காத எதிலையும் ஒட்டாமல் இருப்பவர், அமிர்தஹா விநாசமே இல்லை, சத்யஹா ஸ்வயஞ்சோதிகி ஸ்வயம் பிரகாசமா இருப்பவர், அஜஸ்ர சுகஹா சுகரூபி எப்பவுமே சுகரூபியா இருக்கவர், அத்வயஹா இரண்டற்று இருப்பவர். அப்படிப்பட்ட ஆத்மா நீங்கள் தான் அப்படின்னு சொல்ற. எப்படி இந்த வெளிச்சத்துக்கு கம்மி வெளிச்சம் இருக்கும்போது கயர்ல பாம்பு தெரியறதோ அப்படியே இந்த ஆத்மா தெரியாதவர்களுக்கு இந்த அஜ்ஞானத்தினால இந்த சமஸ்த பிரபஞ்சம் இருக்கா மாதிரி தெரியுது. அது கயறுன்னு விளக்கு போட்டு பார்த்த போது அது பாம்பு கிடையாது கயறுதான்னு தெரிஞ்சுடுறது. அப்படி ஞானத்தினாலதான் இந்த சமஸ்த பிரபஞ்சமும் மறைந்து விடுறது அப்படின்னு பிரம்மா சொல்ற. ஸ்வாமாத்மானம் பரம் மத்வா பரமாத்மானமேவச்ச ஆத்மா புனர் பகிர்மிருக்ய அஹோஜ்ய ஜனதாஜ்ஞதா. ஆத்மானம் துவாம் பரம் மத்வா பரமாத்மாவான உங்களை வேறா நினைச்சு, பரம்ச ஆத்மானமேவ இந்த தேகம் மனசு எல்லாத்தையும் ஆத்மாவா நினைச்சு வெளியில திரும்பி 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 ஆத்மாவை தேடுறான் ஒருத்தன். அஹோ அஜ்ஞானம் அப்படிங்கிறார். எப்படி ஆச்சரியமா இருக்கே இந்த அறிவில்லா ஜனங்களோட அறிவீனம் அப்படிங்கிறார். இந்த ஞானம் எப்படி கிடைக்கும்? எளிதா கிடைச்சிடுமா அப்படின்னா எப்படி கிடைக்கும்னா, தே பதாம்புஜத்வய பிரசாத லேஷ அனுகிரகீத ஏவ. ஒரு லேஷம் பிரசாத லேஷம் இருந்தா போறோம் உன்னோட கால் அடியில, அந்த பிரசாதம் இருந்ததுன்னா நிச்சயமா இந்த ஞானம் எளிதா கிடைக்கும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்ற மாதிரி பிரம்மா இந்த கோபிகைகள் பசுமாடுகள் எல்லாம் நினைச்சு ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா பகவான் அவர்களிடத்திலேயே பால் குடிச்சார், என்ன பாக்கியம் செய்தார்களோ அப்படிங்கிற. அகோபாகியம் அகோபாகியம் நந்தகோப பிரஜௌகசாம் என்மித்ரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். எங்கும் நிறைந்திருக்கிற இந்த பிரம்மா சனாதனம், ஜென்ம முதலிய விகாரங்கள் இருக்காம இருக்கிற இந்த இவர் அகோபாகியம் நந்தகோப பிரஜௌகசாமுக்கு என்னதான் பாக்கியமோ அப்படிங்கிற. அப்புறம் பிரம்மா என்ன பண்றார், பகவானை நமஸ்காரம் பண்ணிட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புறார். அப்போ ஸ்ரீகிருஷ்ணர் என்ன தன்னோட நண்பர்களோட மணல் திட்டுக்கு வர. ஒரு வருஷம் ஆயிடுச்சு, ஆனாலும் அந்த குழந்தைகளுக்கு ஏதோ அரை க்ஷணம் தான் ஆன மாதிரி எண்ணிட்டு கேட்கறதுக்கெல்லாம் அந்த குழந்தைகள் தன்னோட சகாக்கள் கிம் கிம் ந விஸ்மரந்தீஹ மாயா மோகித சேதசஹ என் மோகிதம் ஜெகத் சர்வம் அபீக்ஷ்ணம் விஸ்மிருதாத்மகம். இந்த மாயினால மோகிக்கப்பட்ட ஆத்மாவையே மறந்து விடுகிறார்கள் இல்லையா, அப்படிப்பட்டவர்கள் கிம் கிம்மின விஸ்மரந்தி எதைதான் மறக்கிறது இல்ல அப்படின்னு எல்லாரும் கோகுலத்துக்கு இப்படின்னு கேட்டு திரும்பி எல்லாரும் கோகுலத்துக்கு திரும்பி வந்துடுறாங்க. அந்த சிறுவர்கள்லாம் இன்னைக்கு சொல்றாங்க, இன்னைக்கு அங்க பெரிய ஒரு பாம்பு இருந்தது, அதை கிருஷ்ணர் இன்னைக்கு கொன்னாரு, எங்களையும் காப்பாத்தினார் அப்படிங்கிறார். அப்போ பரீட்சித் இதை கேட்டு இருக்கும் போது கேட்கிறார், சுகர் கிட்ட கேட்கிறார், ஏ பிரம்ம ரிஷியே, இப்போ தங்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு தானே ரொம்ப பிரேமை வரும், நமக்கு ரொம்ப நம்ம குழந்தைகள் கிட்ட தானே பிரேம ஜாஸ்தியா இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி இவங்களுக்கு எல்லாம் கிருஷ்ணர் கிட்ட பிரேமை உண்டாச்சு, அதை சொல்லணும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப சுகர் சொல்றார், சர்வேஷாம் அபி பூதானாம் நிருபஸ்வாத்மைவ வல்லபஹ இதரே பத்ய வித்தாத்யாஹ தத்வல்லபதயைவஹி. எல்லாருக்கும் எது ரொம்ப சந்தோஷம் கொடுக்கறதுன்னா, அந்த சுக சாதனம் எப்ப ஆத்மாக்கு இருக்குன்னா அது தனக்கு பிரியமா இருக்கும் போது மட்டும்தான். பிருஹதாரண்யக உபனிஷத்துல ஒரு வாக்கியம் இருக்கு, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியோ பவதி. நமக்கு எது நல்லது நடக்கிறதோ, இப்ப எனக்கு நம்மளோட குழந்தைகளால நல்லது நடந்தா அந்த குழந்தை நமக்கு ரொம்ப பிரியமா இருக்கு, எனக்கு சந்தோஷம் கிடைக்கிறதுனால மட்டும்தான் அந்த உறவு நமக்கு குழந்தையோ வித்தம் அப்பத்தியம் குழந்தையோ வித்தமோ இல்ல மற்ற செல்வங்களோ எனக்கு சந்தோஷம் கிடைக்கிறதுனால மட்டும்தான், நம்ம ஆத்மாவுக்கு பிரியமா இருக்கிறதுனால மட்டும்தான் அது சந்தோஷம் கொடுக்கறது. அதனால ஆத்மா தான் எல்லாருக்கும் முக்கியம்னு தெரிஞ்சது. இப்ப கிருஷ்ணரே நம்மளோட ஆத்மாவா இருந்துட்டு அங்க எல்லாருக்கும் குழந்தைகளும் கன்றுகளாகவும் இருந்ததுனால அந்த கோபிகர்களுக்கெல்லாம் கோபர்களுக்கும் கோபியர்களுக்கும் அந்த பசுக்களுக்கும் ரொம்ப அபரிமிதமான அன்பு இருந்தது அப்படின்னு சொல்ல வருது. என்ன உண்மை அப்படின்னு பார்த்தா,
தஸ்மாத் பிரியதமஸ்வாத்மா சர்வேஷாமபி தேஹினாம் ததர்த்தமேவ சகலம் ஜெகதே தச்சராச்சரம். அப்படின்னா இந்த கிருஷ்ணனை ஆத்மாவா அறிஞ்சிருந்து இந்த உலகத்தோட நன்மைக்காக மாயையினால அவர் ஒரு தேகமை எடுத்துட்டு வந்திருக்க. ஸ்ரீகிருஷ்ணன் உண்மையா தெரிஞ்சவங்க தான் இந்த உலகத்துல உள்ள சராசர பொருள்கள்ல எல்லாம் பகவானுடைய ஸ்வரூபமே அப்படின்னு தெரிஞ்சுருப்பார். இப்ப அவருக்கு புரிஞ்சுடுறது எப்படி 5வது வயதுல நடந்தத 6வது வயதுல நடந்த மாதிரி இந்த கோப சிறுவர்கள் சொல்றார் அப்படின்னு பரீட்சித் கேட்ட சந்தேகத்துக்கு நமக்கும் விடை கிடைச்சுடுறது. இப்போ இந்த இதை படிக்கிறதுனால என்ன நமக்கு லாபம் அப்படிங்கறது ஒரு பலஸ்ருதியா 60வது ஸ்லோகத்துல வருது. ஏதத் சுஹ்ருத்பிஷ்சரிதம் முராரேஹே அகார்தனம் ஷாத்வல ஜேமனம் ச யக்தேதர ரூபம் அஜோர்வபிருஷ்டம் ஸ்ருண்வன் கிருணன்னேதி நரோகிலார்த்தான். ஸ்ருண்வன்னு கிருணன்னு நல்ல இதை கேட்டு கானம் பண்ணினா எதை இந்த சுஹ்ருத்பிஷ் சரித்தம் இந்த சுஹ்ருத்துகளோட இருக்கிற சரித்தத்தையும் அகாசுரவதம் முராரேகே அகாசுரவதையும் வதமும் சாத்வல ஜேமனம் வனபோஜனத்தையும் கேட்கிறவர்களுக்கு எத்தேதர ஸ்வத்ரூபம் இந்த பிரம்மா மகத்தான இந்த ஸ்துதி பண்ணியிருக்காரு. இந்த ஸ்துதியும் கேட்கிறவர்களுக்கு அகில அர்த்தான் எல்லா அபீஷ்டங்களும் அடைகிறார் அப்படின்னு இதுல ஒரு பலஸ்ருதியும் சொல்லியிருக்கு. இன்னைக்கு பிரம்மமோகன லீலையை பார்த்தோம். அடுத்த கிருஷ்ண லீலைகள் தொடரும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.